அப்பா வரும்படி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோப்பா மாத பிறப்புகளும் ஓய்வு நாட்களையும் ஆண்டவரே எனக்கென்று நீங்கள் ஆசிரியுங்கள்ன்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வந்துக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்தின் அப்பா இந்த கடைசி வாரத்திற்குள் கடந்து வந்துக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமேப்பா நீங்க ஆண்டவரேப்பா பரிபூர்ணமாக ஆண்டவரே ஐயா இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தின தயவுக்கா கிருபைக்கா உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் ஐயா தடைப்பட்டவரெல்லாம் அவரை கிருபை தருவீராக. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஐயா நீர் ஐயா எங்களை மறைத்த ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே ஆவியானவர் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனை பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி 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 அப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அம்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி. உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. மறுபடியுமா உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானே. நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, முடிவு பரிய உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. ஸ்லாடப்பா மறுபடியுமாக உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளு. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இருமம் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதவர் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே நம்புவே நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. எஸ் லார்ட், முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே.
சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிறைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பை நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பை நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பியிருப்பேன். எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமா காரங்க தட்டலாமா? நீதானே என் துணையானே, என் கேடகமும் ஆனே. நீதானே என் துணையானே, என் கேடகமும் ஆனே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்பு. ஆமாண்டவரே, உம்மையே நம்புவோம்ப்பா. முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பியிருப்பே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளு. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளு. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மை நம்பியிருப்பே. ஆமெனப்பா. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பை நம்பியிருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. எஸ் லார்ட். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பை நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை
உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பு நான் பாக்கியவா, உம்மை நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பை நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மை நம்பியிருப்பே. ஆமாண்டவரே, அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பை நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. ஆமாண்டவரே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பை நம்பியிருப்பே. ஆமாண்டவரே, இதோ நீ சொல்லிக்கிறீங்கப்பா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்கள் எங்கள் வாக்குறுத்து போயிருக்கிறீங்க தகப்பனே. ஆனால் நாங்கள் சோர்ந்து போக எங்களுக்கு இடமில்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களுடனே கூட இருக்கிறீங்கப்பா. ஆவி என்னும் அச்சாரமாக எங்களுக்குள்ளே நீங்க வாசம் செய்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா பாடு, எல்லாம் உற்சாகமாக தட்டலாமா? ஆக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த இன்று ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆமென். தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிதே. என்று அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களில் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களில் கூடாரத்தில் வெற்றி
வெற்றி கூறல் ஒழிக்கட்டோ. தோல்வியில் எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா. தோல்வி இல்லை, ஆமென். அல்லேலூயா. வெற்றி உண்டு. தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடு மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடு மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வியில்லை எனக்கு, ஆமென். வெற்றி பவனி செல்வே. தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே, ஆமென். இன்று அகமகிழ்வோ அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தி. மறுபடியுமாக துன்ப வேளை வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, ஆமென். அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடு மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடு மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடு மூளை கல்லாயிற்று.
உண்டாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, ஆமே, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆமே ஆமே, அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் அப்பா எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்க தள்ளப்படுறோம். இதோ தள்ளப்பட்ட கல் ஆண்டவரே, அதை தலைக்கு மூளைக்கல்லாய் மாறினது போல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஐயா யாரெல்லாம் ஆண்டவரே ஐயா எங்களைப்பா ஒதுத்தி இருக்கலாம் ஆண்டவரே, ஐயா எங்களை புறக்கணித்து இருக்கலாம் தகப்பனே, ஒன்றுக்கும் ஆண்டவரே உதவாதென்ற ஐயா எங்களைப்பா பிரயோஜனப்பட்ட ஆண்டவரே எங்களைப்பா தள்ளி இருக்கலாம் தகப்பனே. ஆனால் ஆண்டவரே, தள்ளப்பட்ட கல் தான் ஆண்டவரே மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டது போல ஆண்டவரே. படிந்தவர்களாய் தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈட என்ன தருவேனா, இதற்கு ஈட என்ன தருவேனா, இதற்கு ஈட என்ன தருவேனா, இதற்கு ஈட என்ன தருவேனா. மறுபடியுமாக தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமாப்பா, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டேரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் அப்பா போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தண்ணீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தண்ணீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்னத்த, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஆமாண்டோரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ.
சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. ஆமப்பா, நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறு வேலையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து கொண்டீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்பே. இதற்கு ஈடு என்ன தருவேனாமே? இதற்கு ஈடு என்ன தருவே நான்? எஸ்லாடப்பா, இதற்கு ஈடு என்ன தருவே நான்? இதற்கு ஈடு என்ன தருவே நான்? தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தந்ததை நான் மறப்பேனோ? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் ஆமாப்பா, யாரும் இல்லாத நேரத்தில் அப்பா, எங்களை திட்கற்ற நிலைமையில் அப்பா, எங்களை கைவிடப்பட்ட நேரத்தில் அப்பா, நீங்களே எங்களை அரவணைத்தீங்க ஐயா. நான் மறப்பேனோ? சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் அப்பா, சோர்ந்து போன நேரத்தில் ஐயா, இவ்வளோதான் முடிந்தது என்று நினைத்த நேரத்தில் அப்பா, நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் அப்பா, மார்போடு அணைத்து கொண்டீரே. கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தி. ஆமாப்பா, எங்கள் கண்ணீரை துருத்தில வைத்திருக்கிற தேவன் ஐயா, நாங்கள் விடுகிற கண்ணீரை பார்க்கிறவர் ஐயா. நீங்க எத்தனை அன்பாண்டவரே, எத்தனை அன்பு என்மை, எத்தனை பாசம் ஆமாண்டவரே, எத்தனை அன்பு என்மை, எத்தனை பாசம். இதற்கு ஈடு என்ன தருவேன்?
ஆண்டவரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஆமாண்டவரே, இதற்கு ஈடாக அப்பா நாங்கள் என்னத்தை செய்ய முடியும் தகப்பனே? ஐயா, நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் ஐயா நீங்க செய்து முடிச்சிட்டீங்க தகப்பனே. ஐயா, கடைசி சொட்டு ரத்தத்தை கூட ஐயா நீங்க கல்வாரியில் எங்களுக்காக செஞ்சிட்டீங்க தகப்பனே. ஐயா, இதற்கு ஈடாக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஐயா, அந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் ஐயா நாங்கள் உமக்கென்று உண்மையாக ஆண்டவரே உத்தமமாக நாங்கள் வாழ்வோம் தகப்பனே. ஆண்டவரே, ஐயா இதை நீங்க அப்பா நாங்கள் கடைசி பரியந்தம் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மையாக நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. ஐயா, எங்கள் உயிருள்ள நாட்களை ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று உண்மையாக வாழ்வோம் தகப்பனே. சாட்சியாக நாங்கள் வாழ்வோம் தகப்பனே. ஐயா, நாங்கள் உண்மை நாங்கள் வேதனைப்படுத்த மாட்டோம் தகப்பனே. நாங்கள் உண்மை துக்கப்படுத்த மாட்டோம் தகப்பனே. ஐயா, நாங்கள் உண்மை வருத்தும் வழியில் எதிர்ந்தாலும் ஆண்டவரே அது எல்லாம் ஆண்டவரே நாங்களப்பா நேரத்தில் நாங்கள் ஐயா நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. உண்மை போல எங்களை மாற்றி வீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்மிடத்தில் காணப்படுகிற அந்த அன்பு ஆண்டவரே எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும் தகப்பனே. அநேக நேரத்தில் ஐயா நாங்கள் மற்றவர்களை குறைப்படுத்தி குற்றப்படுத்தி பேசிக்கிறோம் தகப்பனே. அதெல்லாம் நீங்கள் எங்களை மன்னிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் தனிமையில் அப்பா எங்களுக்கப்பா நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கப்பா கூடவே இருந்த ஆண்டவரே எங்களை நடத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஐயா அதோ ஆண்டவரே நான் கூடவே இருக்கிறேன், நீர் பயப்படாதே திகையாதே உன்னுடனே கூட இருக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு வாக்குறுத்திருக்கிறீங்க தகப்பனே. ஆவியானவரே ஐயா, ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களை நடத்த நீங்கள் வல்லமில்லவராக இருக்கிறீர் தகப்பனே. போதுமானவராக இருக்கிற தகப்பனே. தயால குணமுள்ளவராக இருக்கிற தகப்பனே. நீங்கள் ஆண்டவரே எப்படி சாந்த குணமாக இருந்தீங்களோ அதே போல் அந்த சாந்த குணத்தை எங்களுக்குள்ளா தருவீராகப்பா. ஆவியின் வரங்களால் எங்களை நிரப்புவீராக தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. எத்தனை அன்பாண்டவரே, எத்தனை பாசமாண்டவரே என் மேல் நீங்கள் வைத்ததுனால ஐயா ஆண்டவரே அந்த சிங்காசனத்தை விட்டு ஆண்டவரே இந்த மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பினால் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இறங்கி வந்தீங்க ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, நாங்கள் பட வேண்டிய பாவங்கள் ஆண்டவர், நாங்கள் பட வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே, நாங்கள் சிந்த வேண்டிய அடிகள் ஆண்டவரே, நாங்கள் ஐயா தலையில ஏற்றக்கூடிய அந்த காயங்கள் ஆண்டவரே நீங்க அப்பா அவங்க தலையிலே முள்குறிடத்தை ஏற்றி கொண்டீங்களா ஆண்டவரே. 2 கைகளால் கால்களால் ஆணிகளை ஏற்றி கொண்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, விழாவினாலப்பா குத்தி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ரத்தத்தை சிந்தினீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நம்முடைய ரத்தத்தை சிந்திங்கப்பா. ஐயா, எங்களுக்காகப்பா நீங்கள் அப்பா அலங்கோலமானீங்களே தகப்பனே. 1000 சிறந்தவரே சப்பா நீங்கள் இப்பா அந்த கல்வாரியிலப்பா முகரூபமே மாறினதே தகப்பனே. அப்பா, எத்தனை அன்பாண்டவரே, எத்தனை பாசமாண்டவரே, அதை நினைக்கும் போது ஆண்டவரே ஐயா ஆண்டவரே நாங்கள் என்னத்தை ஆண்டவரே செய்வோம். ஒரு வெப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கையிடும் தகப்பனே. ஐயா ஆண்டவரே, உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே எங்களுக்கு வசதிகள் வந்தாலும் ஆண்டவரே குறைவுகள் வந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பாண்டவரே ஐயா எங்கள் உயிரில் நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உண்மையாக நாங்கள் இருப்போம் என்ற நாங்கள் அர்ப்பணத்தோடு ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை வளையுங்க ஆண்டவரே, உருவாக்குவதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 ராஜா, உமக்கு கொடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலியமாகப்பா நீங்கப்பா வழி நடத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகள் என்பதன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகள் என்பதன் நீரே,
தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணார்னா, திருப்பி படிக்கலாம் ஒரு தடவை, எடுத்துட்டீங்களா? அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவரோட பேசி, தேவனுக்கு வேற மெசேஜ் இல்லையா? இல்லை அவர் மெசேஜ் எடுக்க தெரியாதா? இல்லை வேற சொல்றதுக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லையா? ஒரே மெசேஜ் சொல்லிக்கிறாரானா? இல்லை. தேவராஜ்யம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவராஜ்யத்தை அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தினால்தான் ஆண்டவர் இப்போ அவர் மெசேஜ் சொல்லுமெல்லாம் தேவராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவ காரியத்தை குறித்துலாம் பேசுவார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் தேவராஜ்யத்தை குறித்து தான் பேசுகிறார். ஏனென்றால் தேவராஜ்யம் நம் மனசில் இருந்தால்தான், தேவராஜ்யம் உலகத்தில் வந்தால்தான் பிசாசு கிரியைகளிலிருந்து, பிசாசுடைய காரியங்களிலிருந்து விடுதலை கிடைக்க முடியும். தேவராஜ்யம் நம் வாழ்க்கையில் இல்லைன்னா, தேவனுடைய எண்ணம் நம் வாழ்க்கை நடைபெறலைன்னா, இல்லை பரலோகத்தில் சித்து நடைபெறுவது போல பூமி நடைபெறவில்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகாது, மேன்மை உண்டாகாது. அல்லேலூயா. அப்போ 40 நாளளவும் அப்போஸ்தலர் தரிசனமாகி 40 தான் சொல்றாரு, தேவராஜ்யத்தை குறித்தவர்களே அவர் பேசி அநேக தெளிவான சிஷ்டாங்களாலே அவர்களுக்கு தம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாளாக பண்றாரு. அதாவது சொல்லுவாங்களே, முக்கியமான விஷயத்தை நம்ம போக சமயத்து எங்கே போறோம்பா, முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து தேவராஜ்யத்தினுடைய காரியங்கள், உவமைகள் என்ன பண்ற, இப்படி பல விஷயங்கள் தேவனுடைய, இப்படி ஜெபம் எடுத்தாலும் என்ன பண்ற, பரலோக சித்தம் செய்வது போல பூமி செய்யப்படுவதாக, இப்படி ஆண்டவர் என்ன விருப்பம்னா இந்த பூமியை தேவராஜ்யம் மாதிரி மாற்ற வேண்டும். தேவராஜ்யத்தை மாத்திட்டு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தேடி வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அது உங்களுக்கு சரியா சாப்பாடு இல்லை வச்சுங்க, சரியா சாப்பாடு இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான காசு உங்கள்கிட்ட இல்லை, சரியான ஆடைகள் இல்லை உங்கள்கிட்ட, சரியான வீடுகள் இல்லை, சரியான எந்த ஒரு காரியமே என்ன பண்ணல உங்கள்கிட்ட இல்லை. இப்போ ஒன்னொன்னுத்தையும் என்ன பண்ண பார்க்கணும். மனிதனுக்கு பாவம் இருக்கு, மனிதனுக்கு சாபங்கள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, வறுமைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நோய் இப்போ எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, சாப்பாடு இது ட்ரெஸ்ஸு சரியாக ஆடைகள் இல்லாமல் இருக்கீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுறதை விட, எல்லாத்தையும் சரி பண்ணதை விட உங்ககிட்ட ஒரு 5 கோடி கொடுத்துட்டாங்க ஒரு ஆள். அப்போ இந்த கீழே இருக்கிற எல்லா 10 விதமான குறைகளும் இந்த 5 கோடி என்ன பண்ணிடணுமா, சரி பண்ணிடும். தனித்தனியாக சந்திக்க தேவையில்லை. ட்ரெஸ்ஸு ஒருத்தர் வாங்கி தர தேவையில்லை, சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி தர தேவையில்லை, வீடு ஒருத்தருக்கு வாங்கி தர தேவையில்லை, வேற வேற எந்த ஒரு காரியத்தையுமே எக்ஸ்ட்ரா வாங்கி தர தேவையில்லை. இதை காசு கொடுத்தா மீதி இருக்க எல்லா தேவைகள், சாப்பாடு என்ன பண்ணுவீங்க, சாப்பாடு வாங்கப்பா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போடு. இப்போ 1 கிலோ வாங்கியிருந்தீங்க, இப்போ என்ன பண்ணீங்க, ஒரு மூட்டை அரிசி. அப்படியே வரும்போது பாதாம் பருப்பு, கொஞ்சம் பிஸ்தாலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வா, பசங்களுக்கு தேவைப்படுது. எப்பா நீ பாதாம் ஃபோட்டோலாம் பார்த்துக்கிற, அது அப்போ. இப்போ யார் நான், இப்போ யார், இப்போ கோடீஸ்வரன். டாக்டர் செலவுல கார்பரேஷன் டாக்டர் போட்டீங்க, நேரம் அப்பளம் எடுப்போம் வண்டியை. எங்கே போகலாம் இப்போ, அப்பளோக்கு. அப்பளம் வாங்கவே காசு இல்லாமல் இருந்தீங்களையா, இப்போ அப்பளம் போகிறவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு மாறினா உங்ககிட்ட காசு வந்த பிறகு உங்கள் ஆடை மாறுது. அல்லேலூயா. முதல்ல பிளாட்பாத்தில் செகண்ட் ஹேண்ட் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துருந்தீங்க, இப்போ எங்கே போறீங்க, நேரா ரேமண்ட்ஸ் வண்டி விடுப்பா, 2-3 கோட்ஸ் எடுத்து போடுவோம், தேவைப்படுது. அப்படி. ஏன்னா உங்களுடைய ஆடை மாறுது, உங்களுடைய பேச்சு மாறுது, 2-3 இங்கிலீஷ் வேர்டு உள்ள வருது. எதனால, காசு உள்ள வந்தால. தேங்க்யூ அப்படின்றீங்க. எங்கே தான் வந்தது, காசு ஆட்டோமேட்டிக் வந்ததுப்பா, 4 பேர் பார்க்குறோம்ல. அப்போ ஆடை மாறுது, உங்களுடைய முக கலை மாறுது, உங்கள் கழுத்தில் இருக்கிற செயின் மாறுது, கவரிங் கோல்டு ஆகுது, எல்லாமே மாறுது. எப்படின்னா அந்த பணம் வந்த பிறகு எல்லாம் மாறுது. அதே மாதிரி தேவராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது மீது எல்லாமே ஹல்லேலூயா, பலவீனங்கள் மாறுது, குறைகள் மாறுது, கஷ்டங்கள் மாறுது. இது ஒன்றே எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டாங்கன்னா மீது எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும்.
அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து அதிகமா இன்சஸ்ட் பண்ண சொல்ல விரும்புகிறாரு. அப்ப நீங்க என்ன சொன்னோம்? ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரலோகம் செய்யப்படுவது போல என் வாழ்க்கை நடைபெற்ற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் இப்போது நரகம் மாதிரி இருக்கு, ஆனா இந்த வாழ்க்கை நீங்க பரலோகமாய் மாத்தி கொண்டு வாங்க ஆண்டவரே, சீக்கிரமாய் மாறுங்க ஆண்டு. இப்படி நீங்க சொல்ல 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 ஏற்கனவே குறைவு எல்லாம் மாறி ஆரம்பிச்சு உன் வாழ்க்கை நன்மை பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இதான் தேவராஜ்யத்தை குறித்த காரியங்கள். அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் கேட்டினா, கடைசியில தேவன் கடைசி நிமிடத்தில் கூட ஒருவர் என்ன பண்ண ஆத்துமாதாயம் செய்கிறார். அப்ப தேவராஜ் எப்படி வரும்னா, இந்த உலக மக்கள் ஒண்ணு அப்படி ஒன்று வரும், நீங்க உங்க உங்க தனிப்பட்ட தரம் மாறும்போது வரும். இரண்டாவது தேவராஜ்னா அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணும்போது, அநேக ஆத்துமாக்கள் ஆண்டுகிட்ட வரும்போது தேவராஜ்யம் மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பிசாசு ராஜ்யம் தேவராஜ்யம் மாற வேண்டும் என்றால் அநேக பிசாசு ராஜ்யத்தில் இருக்க ஜனங்கள் அநேகர் தேவராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாகவே இந்த உலகம் என்ன பண்ணணும், நல்ல உலகம் மாற ஆரம்பிச்சிடும். நீங்க பார்த்தீங்க, இயேசு கிறிஸ்து கடைசி சமயத்தில் கூட ஒருத்தர் என்ன பண்ண ஆத்துமாதாயம் செய்தாரு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எங்க சிலுவையில தொங்க வைக்கும் கடைசியில ஒரு கல்லனை கூட, நல்லவன் கிடையாது அவன், யாரு, ஒரு கல்லன். ஆனா தேவன் விசுவாசித்தான். தேவன் விசுவாசால இன்னும் என்ன பண்ணுவ இருப்பாய். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில ஆண்டவர் கடைசி சமயத்திலோட ஊழியர் செய்ய முடியும் என்றால் நம்மாலும் ஊழியர் செய்ய முடியும். எந்த சூழ்நிலையும் ஊழியர் செய்ய முடியும். எந்த பரிதாபமான மோசமான சூழ்நிலை கூட ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்ய முடியும் என்பதை தேவன் காண்பிப்பதற்காக அந்த கடைசியில் இருக்கிற ஒரு கல்லனை கூட என்ன பண்ண ஆண்டவர் கொண்டு வந்தார். அவன் ரட்சிக்கப்படுத்த மனது இருந்தால் தேவன் ரட்சிப்பதற்கு எந்த தடையுமே இல்லை. அல்லேலூயா. உனக்கு மனசு இருந்தால் போதும், ஆண்டவர் ரட்சிப்பதை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. அது நம்ம என்ன வேணும், என்ன தேவை, மனசு வேணும். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, 1:8 பார்த்தி, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய். ஆமென். பூமியின் கடைசி பரியந்தக்கு சாட்சி. எங்க சொல்லுவார் இதை பார்த்தீங்கன்னா, மத்தேயு 28:18-20 என்ன பண்ணுவார், அது சொல்லுவார். கடைசியில உலகத்தொட்டு போகும்போது ஆண்டு சொல்ற வார்த்தை இது. நீங்க போய் என்ன பண்ணுங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தேவ ராஜ்யத்தை உலகத்துல மாற்ற வந்திருக்கிறேன், 40 மெசேஜ் கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றா, உலகத்தில் வாழும்போது உங்க பக்கத்தில் இருக்கிற மனுஷங்க ஆண்டவரை சொல்லி இயேசு பற்றி சொல்லி அவர் ரட்சிப்பு நடத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வேலை என்ன கேட்டீங்கன்னா, அவர் சொல்றத செய்யறது. அல்லேலூயா. இப்போ யாருக்கு ரொம்ப பசங்க அம்மாவுக்கு யார் பிடிக்கும், அப்பாவுக்கு யார் பிடிக்கும்னா, யார் சொல்ற பேச்சு கரெக்டாக கேட்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் கடைசியா என்ன சொல்லிட்டு போனார்னா, நீ ஊழியம் பண்ணுங்க, ஆத்தும ஆதாயம் செய்யுங்க, ஆண்டு பற்றி அறியாத ஆண்டு சொல்லி உலகத்தை தேவ ராஜ்யத்தை கொண்டு வாங்க. ஏன்னால் உலகத்தில் பிசாசு ராஜ்யம் இருக்கு, இந்த மக்கள்கிட்ட ஆண்டை சொல்லி ஆண்டு ராஜ்யத்தை தேவராஜ்யத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையும் கொடுத்து அதற்கு என்ன அதிகாரத்தை கொடுத்து வல்லமையும் கொடுத்து அனுப்பும் போது நாம கேட்டுக்கிட்டு சும்மா இருப்போம், நியாயம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு, கடைசியா சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை திருப்பி நீங்க சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஆவி எடுத்து வரும்போது நீங்க பலனடைந்து. அல்லேலூயா. என்ன கிடைக்குதா, பலன் கிடைக்குது. எருசலேமிலும் யூதாவிலும் பூமியும் சமாரியிலும் பூமியில கடைசி சாட்சி என்ன பண்ணுங்க இருங்கள். அல்லேலூயா. இருக்கிறோமா? போன வாரத்தை யோசிச்சு பாருங்க, போன ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர்கிட்ட ஆண்டு சொல்லிருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டு பற்றி அவருடைய நற்செய்தியே என்ன பண்ணிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. தேவன் கடைசி எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் செய்யணும்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லா மக்களும் சுவிசேஷம் சொல்லுங்க,
எல்லாரும் பக்கம் ஆத்துமாக்களை பற்றி என்ன பண்ணுங்க சொல்லுங்க, அவர் எப்படியாவது ஆணுடைய அன்பை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எத்தனை பேர்கிட்ட நம்ம ஆண்டு போய் சொல்லியிருக்கிறோம், தேவ அன்பு போய் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் நமக்கு ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு, நம்ம சொன்னது இல்லை. ஆண்டவர் சொல்றதை நாம் கேட்கல அப்படின்னா தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்போமா என்றது சந்தேகம்தான். ஆமென். அப்போ நாம் உலக காரியத்தில் உலக விஷயங்களை குடும்பத்திற்கு உழைக்கும், நல்லது, தவறு இல்லை. நம்ம கணவனை நேசிக்கிறோம், மனைவி நேசிக்கிறோம், பிள்ளையை நேசிக்கிறோம், நம்ம சமுதாயத்தை நேசிக்கிறோம், நம்ம ஒருத்தர் சொந்தக்கார வீட்டுக்கு அழுகி போகிறோம் பார்க்குறோம், எல்லாம் சரி, நல்லதான், தவறு இல்லை. ஆனால் தேவன் சொன்ன காரியம் செஞ்சீங்களான்னு தான் இப்போ கேள்வியே. உங்களுக்கு ரத்த சிந்தி மறிச்சு நம்ம அந்த கல்வாரி காட்சியை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். திருவிழா எடுக்கும்போது போடும்போது அப்படியே நம்ம அப்படியே உள்ளே உருகுது, அதெல்லாம் உள்ளே உருகுறது, கண்ணி வடிதான், ஓகே தான். அவர் சொல்ல செஞ்சீங்களா? ஆன்னு சொல்கிறாரு, நான் என்னை சொல்படி யார் செய்கிற அவர்களையே நான் நோக்கி பார்க்குறாராம். அல்லேலூயா. யாரை பார்க்குறாரா? அவர் வார்த்தையின்படி நடக்கிறவனையே அவர் நோக்கி பார்க்குறார். நம்ம நடக்கிறோமா? இப்போ யாரை நோக்கி பார்க்குறா? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனே தேவ நோக்கி பார்க்குறா. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்க சீஷ்டாக்குங்க, என் நாமத்தை சொல்லுங்க, தேவராஜ்யத்தை உலகத்தில் கொண்டு வருவதற்கு உங்களாம் முயற்சி மட்டும் என்ன பண்ணுங்க, அவர் அன்பை சொல்லுங்க. சுவிசேஷம்னு ரொம்ப ஈஸி தான். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார், மனுஷன்லாம் பாவம் செஞ்சிட்டான். அதனால இயேசு உலகத்தில் வந்து அவர் அன்பை காண்பித்தார். அவர் அன்பை நீங்கள் காண்பிக்கிறதால அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், என்ன பண்ணுறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க, அவ்வளோதான். இதான் சுவிசேஷம். அல்லேலூயா. மனுஷன்லாம் பாவம் செஞ்சான், தேவன் அன்பாக என்ன பண்ண உலகத்தை இறங்கி வந்தார். உலகத்தை இறங்கி வந்து என்ன பண்ண, உங்களுடைய பாவத்துக்காக மரித்து என்ன பண்ண உயிர் தெரிந்தார். அவர் விசுவாசிகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. இது நம்ம சொல்ல வேண்டும் என்று நம்முடைய தகப்பன் நம்ம பிதா விரும்புகிறாரு. அல்லேலூயா. ஆனால் நாம் அவர் சொல்கிறத செய்யாமல், கவனிக்கிறீங்களா, அவர் முகம் மறைஞ்சிருக்கப்பா, ஃப்ரெண்டில் வந்துடுறியாப்பா, 2 பேரும் இங்கே 2 பேரும் இங்கே வந்துடுங்க. அவர் முகம் எட்டி பார்க்குற மறைஞ்சு இங்கே வந்து ஃப்ரெண்டில் வந்துடு, இங்கே வந்துடு. ஓகே, ரைட். அல்லேலூயா. ஓகே. அப்போ தேவன் சொல்றதை நாம் செய்தால் போதும். நம்மளை நினைக்க இது சொன்னால் நடக்குமாப்பா நினைக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எரிய கோட்டை என்ன பண்ணும், அடுத்த எரிய கோட்டை உடையணும், மிகப்பெரிய கோட்டை, அது உடையதுக்கு என்ன பண்ண வாய்ப்பு, சாதாரண உடையது வாய்ப்பே இல்லை, அவ்வளோமான கோட்டை. இப்போ யோசுவா என்ன பண்ண ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கணும்னா பிளான் பண்ணிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும், உட்காந்து இவ்வளோ பெரிய எரிய கோட்டை இருக்கேன், நான் எப்படி உடைக்கிறது, இது எப்படி வந்து நம்ம வந்து யுத்த ஆட்களை செலக்ட் பண்ணுறது, யுத்த ஆட்கள் எப்படி நம்ம நிற்க வைக்கிறது, எப்படி சண்டைக்கு போகுது, இப்படி பல விஷயங்கள் என்ன பண்ணும், அதுதான் கரெக்டான இது. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ அதெல்லாம் செய்யாத, என்கிட்ட வா, என்கிட்ட வந்து நான் உனக்கு சொல்ற ஆலோசனையே கேளு. நான் சொல்றத கேட்டினா உனக்கு வந்து ஈஸியாக பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, யுத்தத்துக்கு போனோம்னா அது எரிய கோட்டை பிடிக்கணும்னா எத்தனை இராணுவ ஆட்கள் நிற்க வைக்கணும், எத்தனை காலாட்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும், அது மாத்திரமே என்ன திட்டம் வகுக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம இது நீ வந்து மாம்சத்தில் செய்கிறது, நீ மாம்சம் செய்கிறது ஓகே. ஆனால் முதலாவது தேவராய நீதி தேடினா நீ கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயத்தை ரொம்ப இலவசமாக ஈஸியாக உனக்கு என்ன பண்ண செஞ்சு கொடுப்பேன். அல்லேலூயா. நீ பக்கப்பா சொல்லு, கஷ்டப்பட்டு செய்கிற விஷயத்த தேவனுடைய சொல் கேட்டினா ஆண்டு ஈஸியாக செஞ்சு கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க, இது யோசுவா அது எரிய கோட்டையை இடிக்க வேண்டும் என்றால் அவங்களால முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும், பல வருஷங்கள் யுத்தம் பண்ணி தான் உடைக்க முடியும். அவ்வளோ பெரிய கோட்டை யாரும் உடைக்க முடியல, அவ்வளோ பெருசு, அவ்வளோ பலம் உள்ளது. இவங்ககிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டால, இவங்ககிட்ட இருக்கிற எந்த கருவினாலுமே அது எரிய கோட்டை உடைக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுற, இவங்க எரிய கோட்டை உடைக்கணும் யோசிக்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, உன்னுடைய முயற்சி அற்ப பிரயோஜனமற்றது, என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். ஏன்னு சொல்படி கேட்டேன்னா நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ வந்து கேட்குற ஆண்டு என்ன பண்ணான்ட்டு சொல்லும்போது, நீ சுற்றி வாப்பான்றார். இப்போ சுற்றி வருவதற்கும் உடதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கானா, சம்மந்தம் இல்லை. உடஞ்சிடுச்சு. சுற்றி வந்த ஏரியா உடையமானா நியாயப்பிரம் உடையாது, சுற்றி நடிச்சா உடையாது, சுத்தம் உடையுமா, உடையது வாய்ப்பு இல்லை. ஆனால் உடஞ்சது. ஏன் உடஞ்சது? தேவன் சொல்றதை கேட்டு நடக்கும்போது.
அல்லேலூயா. நீங்க வந்து இந்த இதுக்கு இதுதான் செய்யணும் அப்படின்னு உலகத்துக்கு உண்மையா இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றதை கேட்டு நடக்கிறதுனால அது உடைய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. தேவனுடைய அப்போ சுத்தம் உடையுமா கேட்டா உடையுமா? உடையாது. சுத்தினா உடையுமா கேட்டா அவ்வளவு பேர் கூட உடையாது. அது எப்படி உடைஞ்சது? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதான் உடைஞ்சது. அதே மாதிரி சில விஷயங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் நீங்க சுய முயற்சினால நம்ம சபைக்கு வராம கேன்சல் வராம ஊழியம் பண்ணாம நம்ம சொந்த முயற்சினால செஞ்சிடலாம் பாக்குறீங்க. இது பல வருஷங்களாலும் செஞ்சு முடிக்க முடியாது. ஆனா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பா. காசு வர்றதுக்கும் பைபிள் படி சம்பந்தம் இருக்கா? காசு வர்றதுக்கும் ஜெபம் சம்பந்தம் இருக்கா? காசு வந்ததுக்கும் புதன்கிழமை பிரேயருக்கு போறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் ஏதோ வேலை செஞ்சேன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சீங்கன்னா அங்கே காசு கிடைக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் பிரேயருக்கு வாண்டுறீங்க, சம்பந்தம் இருக்கானா? தேவனுடைய வார்த்தையின்படி யார் கேட்குறாங்களோ அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. எப்படி இதய கோட்டை உடையாது நினைச்சாங்களோ, எப்படி இவங்க பைத்தியக்காரமா சுத்தினுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தாங்களோ, ஆனாலும் அது உடைஞ்சது சுத்தினதால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறதால. அல்லேலூயா. தேவனுக்கு வார்த்தை கீழ்ப்படிந்த உடனே தவிர நீ சுத்துற வேகத்தினாலேயோ சுத்துறதுனால உடையல. அதே மாதிரிதான் நீங்க உன் வாழ்க்கை அற்புதம் நடக்க வேண்டும், அதிர்ஷ்டம் நடக்க வேண்டுமானால் தேவ ராஜ்யத்தை குறித்து தேவன் சொல்லுகிறாரு, ஆத்துமா ஆதாயம் செய்யுங்கப்பா, ஆத்துமாக்கள் ஆண்பர் சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது தேவன் மனதை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க. அவர் விருப்பம் எது? ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்கிற விஷயங்கள்ல இது தேவனுடைய விருப்பம். அப்ப தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, உங்களுக்கு விருப்பம் ஒன்று இருக்குல்ல, அந்த விருப்பத்தை தேவன் செய்வாராம். அல்ல ஏன் செய்யறாரு? தேவன் எதை விதைக்கிறானோ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. அப்ப நீங்க தேவ இருதயத்துக்கு பிரியமானதை தேவன் சொல்படி சொல்ற ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது உங்க மனது எது செஞ்சா சந்தோஷமாகும், எது பண்ண உங்க மனசு வந்து நல்லா இருக்கும் இருக்கிறத ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு செய்வாராம். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பு நடக்கிறது. இதுதான் தேவராஜ்யத்தை உங்களை வீட்டில் உங்க சமுதாயத்தில் உங்க பக்கத்தில் நீங்க கொண்டு வரும்போது, ஆண்டவரே நான் ஊழியம் பண்ணனா ஆனால் ஆத்துமா பண்ண எப்படி ஆண்டவர் எனக்கு இது நடக்கும்னா நிச்சயமா நடக்கும். ஏன்றால் தேவன் சொல்படி கேட்குறீங்க, தேவன் இருதயத்துக்கு பிரியமானதை செய்றீங்க. தேவன் இருதயத்துக்கு பிரியமானதை நீங்க செய்யும் போது உங்க இருதயத்துக்கு பிரியமான காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. ஆனா என்ன பண்றீங்க? இப்போ நீங்க உங்க சொந்த முயற்சினால, என்னுடைய சுய பலத்தினால, என்னுடைய திறமையினால நான் அதை செஞ்சு பாக்குறீங்க. கடைசியில அது முடியாமலே போயிடுது. அதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? மீண்டுமாக தேவன் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க? செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ஒருத்தருகிட்டயாவது ஆண்டவர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தரையா தேவரை பத்தி சொல்லுங்க, அவர் அன்பை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செஞ்சாரு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்வாரு சொல்லுங்க. நிச்சயமாக இதுதான் தேவன் சொல்ல கடைசியாக நீங்கள் தேவராஜ்யத்தை கொடுத்து போய் சொல்லுங்கன்றார். புறப்பட்டு போங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. தேவராஜ்ய உலகம் எங்க என்ன பண்ண வரணும், என்னோட நாமத்தை மக்களுக்கு சொல்லுங்கன்றாரு. எனக்கு லாபம் கேட்கிறாரு பேதுரு. இதெல்லாம் விட்டுட்டு வந்த மாண்டவர், எனக்கு லாபம்? நீ உலகத்தில் நீ விட்டு வந்தால என்ன பண்ணுவார? 100 எதை விட்டியோ அது 100 ஆசை உனக்கு கொடுப்பேன். அது மாத்திரமல்ல மறுமையில நித்திய ஜீவனுக்கு வாக்களிக்கிறேன் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா 4 அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்றீங்க, இப்போ 2வது நாள் ஊழியம் பண்றேங்க, எனக்கு என்ன பண்றது தெரியல, நான் சரியா படிப்பறிவு இல்லை, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யணும் அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலன்னா ஆர் சொல்றாரு? ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. 12வது அவரால் அன்றி ஒரு ஆளும் ரட்சிப்பு இல்லை.
நீங்க நினைக்கலாம் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க பெருசா எல்லாமே இருக்கு மத்த நினைக்கலாம். எதுவும் இருந்தாலும் தான் இயேசு இல்லைன்னா அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒன்றுமில்லை அவங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய திறமைசாலியா இருக்கலாம், பெரிய ஆபீஸ் ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் செய்யலாம், நீங்க எதுவும் செய்யலாம். ஆனா இயேசு தான் ரட்சிப்பு ஒரே வழி. அல்லேலூயா. அவரை அல்லாமல் ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் எதுக்குள்ள? மனுஷனுக்குள்ள. உலகத்தை மனுஷனா பிறந்துட்டு அப்படின்னா இயேசுவை தவிர வேற யாராலுமே உங்க ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க உலகத்துல பணக்காரனா வாழ்ந்து முடிக்கலாம், ஆனா உங்களால எங்க போக முடியாது? பரலோகம் செல்ல முடியாது. உலகத்துல ஒருவேளை நீங்க கையில காசு இருக்குதுல்ல, வியாதிக்கு டாக்டரேட் செலவு பண்ணி என்ன பண்ணலாம்? உலக வாழ்க்கையை முடித்தாலும் நீங்க பரலோக வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோக வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாது. இதுதான் சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா உங்களுக்கு தெரியுது நீங்க பரலோகம் போகுது, நானே வழி சத்த ஜீவனமா இருக்கு தெரியுது, இதை மத்தவங்க போய் சொல்லுங்க. ஆண்டு அறியாத மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்க சொல்லுங்க, நான் இப்படி இருந்தேன்ப்பா, என் வாழ்க்கை இப்படி இருக்குப்பா, நீ ஆண்டு ஏற்றுக்கொள்ளும், வாழ்க்கை மாறும் சொல்லுங்க. அதுதான் தேவ விரும்புகிற ஒரு செயல் உங்க வாழ்க்கையில. இதை தேவ விரும்புகிறார் நீங்க செய்ய வேண்டும் என்று தேவ விரும்புகிற. கடைசியா உலகத்தை விட்டு போகும்போது ஆண்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க? சகல ஜனங்களை சீஷ்டாக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாம ஞானஸ்தானம் கொடுங்க, அவங்க ஆண்டு சுவிசேஷம் சொல்லுங்கன்றார். அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லலாம், அவர் எல்லாமே என்ன பண்ணாங்க? வானத்துக்கு கீழே வேற என்ன இல்ல மனுஷனுக்குள்ள அவருடைய நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். நான் படிப்பறிவு இல்லை தானே, நீங்க உங்களுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க நான் சொல்றப்பட்டவங்க என்னோட முதலாளியா இருக்கலாம், நீங்க சொல்றவங்க படிச்சவங்களா இருக்கலாம், நீங்க சொல்றவங்க பாத்தீங்கன்னா உங்களோட பெரிய ஆட்களா இருக்கலாம், நல்ல வசதி உள்ளவா இருக்கலாம். ஆனாலும் உங்க பலத்தை அல்ல நீங்க சொல்றது. நீங்க யாருக்கு பலத்தை சொல்ல போறீங்கன்னா 13 பாத்தீங்கன்னா பேதுரு யோவான்னு பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாது இல்ல என்று இல்லையா? படிப்பறிவு சரியா படிப்பறிவு இல்ல, நான் ரொம்ப பேதமை, உங்க என்ன பண்றேன்? புத்தி இல்ல. யாரு 2 பேருக்கும்? பேதுரு பார்க்க இவனுக்கு புத்தி, நாம எவ்வளோ படிச்சுக்கிறோம், எவ்வளோ மாஸ்டர்லாம் படிச்சுக்கிறோம், இவன் ஒண்ணுமே என்ன பண்ணல, படிக்கல, பேதியா இருக்கிறான், படிப்பறிவு இல்லாத இருக்கிறான், இவனுக்கு எப்படி புத்தி வருதுன்னா அப்போ தெரிஞ்சு போச்சு இவன் என்ன பண்ண. அந்தபடியே அவர்கள் இயேசு உன்னை கூட இருந்தவன் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்வதற்கு படிப்பு அவசியம் இல்லை. பார்க்க சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்வதற்கு படிப்பு அவசியம் இல்லை. எது அவசியம்னா முதல்ல படிப்பறிவு இல்லாத இருக்கணும் இல்லையா? ரெண்டாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னா படிப்பறிவு சொல்லுவாங்கல்ல, சின்ன இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி சுவிசேஷம் சொல்வதற்கு ரொம்ப மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று படிப்பறிவு இல்லாமல் இருக்கணும், ரெண்டாவது பேதம் இருந்தாலே போதும் சுவிசேஷம் சொல்லிடலாம். அப்படி எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு, எவ்வளோ ஞானம் இருக்கு, உங்களுக்கு சொல்ல முடியாதா? அல்லேலூயா. நிச்சயமா சொல்லலாம். அப்போ படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதம் என்று அறிந்து, அப்போ இதெல்லாம் எப்படி இது எல்லாம் இவங்க படிப்பறிவு இல்லை பேதம் எல்லாம் ஓகே தான், இவங்களுக்கு எப்படி அறிவு வந்தது? எப்படி வந்தது? இயேசுவோட நீங்க சொல்ல படிப்பறிவு இல்லை, நான் பேதையா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் திக்குவாயினா இருக்கிறேன் நான் சொல்லும் போது மோசைகிட்ட சொல்லும் ஆண்டவர், நீ போய் சொல்லும் போது ஆண்டவரே நான் என்ன பண்ண மந்த புத்தி திக்குவாயா இருக்கிறேன், ஆண்டு சொல்ற அனுப்புற நான் அல்லவா, நான் கூட இருக்கிறேன்ன்ற ஆண்டவர், நீ புறப்பட்டு போய் சொல்லு, அனுப்புறது நான் தான். இங்க படிப்பறிவு இல்ல பேதையா இருக்கிறாங்க. ஆனா எப்படி ஞானம் வந்துன்னா இயேசுவோடு இருந்தபடினால இவரு ஞான புத்தி ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் தேவனோடு இருக்க உங்களுக்கும் ஞான புத்தி என்ன பண்ணும்? வர ஆரம்பிக்கும். பக்க சொல்லுங்க, புத்தி எல்லாம் பரவாயில்ல, படிக்கலாம் பரவாயில்ல, முட்டாளதான் பரவாயில்ல, இயேசு மட்டும் என்ன பண்ணு அவரோடு வச்சுக்கோங்க, நிச்சயமா என்ன பண்ணும்? புத்தி தேடி வந்துடும், ஞானம் தேடி வர ஆரம்பிச்சிடும். வந்துருமாப்பா? வந்துடும். அல்லேலூயா. ஓகே. அப்போ தேவனோடு அப்போ ஞானத்தை கூட அப்போ சில மக்கள் என்ன பண்றா, பெரிய ஞானம் நினைக்கிறாங்க, ஆனா உலக ஞானம் அற்ப பிரயோஜனம் அற்றது. அல்லேன் அப்படிதான். ஒரு ராஜா, அவர் பெரிய ஒரு ராஜா, அவர் பெரிய ஒரு ஞானவான்,
எல்லாமே தெரியும். அவர் ஞானவான் தான், பெரிய நாட்டோட ராஜா. அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. எதை போல அவ்வளோ ஞானம், அவ்வளோ புத்தி, அவ்வளோ இதுலேருந்து அவருக்கு ஒரு பெருமை. என்னை போல ராஜா இல்லை, எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ண பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு அவருக்கு கர்வம் இருந்தது. அப்போ அவர் பார்க்கறதுக்கு 3 சாதுக்கள் வந்தாங்க. வந்துட்டு, ராஜா எல்லாம் சொல்கிறாங்க நீ பெரிய புத்திசாலி சொல்கிறேன், கேள்விப்பட்டேன். நான் 3 கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க அப்படின்னா. சரி கேளுங்க அப்படின்னோடனே ஒரு மண்ணை காமிச்சு இது என்ன மண்ணுன்னு கேட்டார். பார்த்துட்டு இது மண்ணே இல்லை, ஏதோ பொருள் இங்கே என்ன பண்ணீங்க கலந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டார். சரி 2வது கொஸ்டின், அது பதில் சொல்ல 2வது கொஸ்டின் போட்டு 2 ஃபோட்டோ காமிச்சார். 2 மாடு காமிச்சார். மாடு இதில் வெள்ளை மாடு கருப்பு மாடு காமிச்சிட்டு எந்த மாடு இது அதிகம் பால் கறக்கும்னு சொன்னாங்க. இல்லை கலரை வச்சு நம்ம என்ன முடியாது சொல்ல முடியாதுன்றார். சரி 3வதுக்கு போயிட்டாங்க. 3வது ஒரு ரெக்கை காமிச்சிட்டு இது எந்த பறவை ரெக்கை அப்படின்னு கேட்டார். பார்த்துட்டு இது பறவை ரெக்கை இல்லை, கோழி ரெக்கை அப்படின்னு சொன்னோடனே அந்த 3 சாதுக்கு நீங்கள் சொன்ன 3மே தப்பு, 3மே தப்பு. நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இமயமலையில் போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும்ன்றார். இவர் ரொம்ப அவமானம் ஆகிப்போச்சு. யாருக்கு? என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் 3 கொஸ்டினில் 1 கொஸ்டின் தப்பாக சொன்னால் கூட நான் என்ன பண்ணுறேன், இந்த ராஜ்யத்தை விட்டு போயிடுறேன், என்னுடைய சிங்காசனை திறந்துட்டு என்னுடைய மணிமங்கலத்தை எடுத்து கீழே வச்சுட்டு நான் பண்ண போகிறேன், நான் காட்டுக்க போயிடுவேன் அப்படின்னு தான் இதில் அக்ரிமெண்ட்டு. ஒரு 3மே தப்புன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப இவர் பெரிய ஞானமாக நினச்சாலே ரொம்ப குறுகி போய் என்ன பண்ணாரு, நான் என்ன பண்ணேன் தலையிலிருந்து கிரீடத்தை கைட்டு கீழே வச்சுட்டு நான் எங்கே போக போகிறேன், காட்டுக்கு போகிறேன், இல்லை அது இமயமலையை போய் என்ன பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போகும்போது தான் அங்கேருந்து ஓடி என்ன பண்ணாங்க, 2-3 பேர் ஓடி வந்தாங்க. சேவக ஓடி வந்து, ராஜா ராஜா நில்லுங்க என்னப்பா இல்லை ராஜா 3 புள்ள ஆமாம் சாதுக்கள் இல்லை ராஜா, இந்த பக்கத்து ஊர் தப்பிச்சு 3 பைத்தியங்க ஊர்லாம் ஏதாவது கேட்டுன்னு வராங்க, உங்ககிட்ட எப்படி உள்ளே வந்துட்டாங்க, நீ அவன் பேச்சை கேட்டு என்ன பண்ணீங்க, ராஜா கிரீடத்தை கீழே வச்சுட்டீங்கன்னு நினச்சிக்கலன்னா பிடிச்சிட்டாங்க. அப்போதான் ராஜாவுக்கு சாதாரண ஒரு பைத்தியக்காரன் நம்மளை ஏமாத்திட்டாரடா, யாருக்கிட்ட ஒரு பைத்தியக்காரடா, இவர் நினைப்பண்ணாது நான் பெரிய புத்திசாலி அப்படின்னு. உன்னை முட்டாளாக்குறதுக்கு புத்திசாலியே தேவை, 3 பைத்தியம் போதும், 3 பைத்தியமே. அதே மாதிரிதான் நீங்க பெரிய புத்திசாலின்னு நினைக்காதீங்க, தேவன் தான் உங்க ஞானத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ராஜாவே ஈஸியா என்ன பண்ற 3 பைத்தியக்காரர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அப்போ நாம் நிற்பது நம்ம ஞானத்தினால, தேவனுடைய கிருபையினால, தேவ தயவுனால. அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம காப்பாற்றப்படுகிறோம். அப்போ அவனுக்கு புத்தி, அவன் ரொம்ப படிக்கல, நான் பெருசா இது இல்லை, பெருசா அதை கத்துக்கல, அதெல்லாம் தேவையில்லை. தேவனோடு இருந்தீங்கன்னா புத்தி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். தேவனோடு இருந்தீங்கன்னா அறிவு ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிச்சிடும். நீங்க இது போதும் தகுதி தேவனுடைய நாமத்தை மக்களுக்கு சொல்வதற்கு. அல்லேலூயா. நான் படிப்பு வச்சு என்னென்ன செய்கிறோம், எப்படியாவது என்ன பண்ணுறோம், எப்படியாவது பார்க்குறோம். ஆனால் வேணாம்பா, நீ கத்திர முதல்ல வச்சுக்கோ, அப்போ எல்லாமே உனக்கு தேடி வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இவர் பேச தைரியத்தை கண்டு இவர் இயேசுவோடு இருந்து என்ன பண்ணாம அறிந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல 38-41 பாத்தீங்கன்னா அங்க புறஜாதிக்கு மேல ஆவியானவர் இறங்குகிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். 44 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போதான் புறஜாதி மக்கள் மேல என்ன பண்றது, ஆவியானவர் இறங்கி வருகிறாரு. ஓகே. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பண்றாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் 38 பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியான வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடைய கூட இருந்தபடினால்
எப்படி செஞ்சார் ஆண்டவர்? இயேசு எப்படி அருள் பண்ணாரா? தேவன் அவர் இருந்தபடினால, தேவன் நம்மோடு இருந்தாங்கன்னா நம்மாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர் போகிற இடத்துலலாம் என்ன பண்ணாரா? சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஏனென்றால் தேவன் அவரோ இருந்தபடினால் நெருக்கி ஏவுது. பவுல் எங்க விட்டாலுமே சுவிசேஷம் சொல்லிட்டே இருந்தாராம். ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருந்து என்ன உற்சாகப்படுத்தி என்ன தூண்டி விடுது. அப்போ நமக்கு உள்ள ஆவியானது இருந்தார்னா நீங்க போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆண்டு போய் சொல்ல வருவீங்க. அல்லேலூயா. லாஸ்ட் டைம் கூட பண்ணாரு சாலமோன் ஐயா வந்து ஒரு 2 பேர் சவாரி ஏற்றுனாங்க. 2 பொண்ணு, ஒரு அம்மாவே ஒரு பொண்ணு ஏற்று வந்தாங்க. அவன் பார்த்தீங்கன்னா சவாரி போயிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சூழ்ச்சி சொல்லி ரட்சிக்கப்பட்டு வந்தால் அவங்க சொல்லி சர்ச்சை கூட்டு வந்து ஜோம் பண்ணினாங்க. ஜோம் பண்ணி வைக்கோஸ் போயிட்டு வந்தாங்க. இப்போ அவர் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே விட்டு அவர் சவாரி கிடச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் இருந்து பார்த்து சொல்கிறா பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் அந்த நெருக்கி ஏவுது. அல்லேலூயா. உங்களுக்கு அது மாதிரி நெருக்கி ஏவுதா? நீங்கள் ஒரே பாரம் தாங்க ஏறுது, எனக்கு கவலை தாங்க ஏறுது, எனக்கு இல்லை. நீங்கள் அந்த சிந்தனை இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே. இப்போ இருந்தாங்க அங்கே போகும்போது என்ன பண்ண, அவங்களுடைய ஆட்டோவில் போய் அவங்க விட்டாங்க. அப்போ வந்து சுவிசேஷம் ஒரு பாரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களோட தேவையும் தேவனை சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க எங்க போனாலுமே, கடைக்கு போனாலும் எங்க போனாலுமே, ஏனென்றால் ஆவியானவருடைய பிரசனம் ஆண்டோர் இருந்தபடினால அவருடைய எங்கேயுமே என்ன ஆண்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அதாங்க போட்டிருக்கு 10:38 பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கும்போது அபிஷேகம், அவர் தேவன் அவரோட கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறாயும் பிசாசு வல்லமை அகப்பட்ட யாவரும் குணமாக்குறோம் சுற்றி திரிந்தார். தேவன் அவரோடு இருந்ததுனால நன்மை செய்வராக சுவிசேஷம் சொல்லி சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அப்போ நம்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டிய ஒரு பார் உங்களுக்குள்ள இருக்கணும்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து எப்படி என்ன பண்ணும்? ஆக்டிவேட்லேயே இருக்கணும். ஆவிய பிரசம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆவியான தொடர் உங்களுக்கு ஆண்டவர் இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பார் உண்டாகும். உங்களுக்கு உண்டாகலை அப்படின்னா ஆவியானவரை நீங்கள் என்ன பண்ணீங்க? வாய மூட ஆவியானவரை இப்போ கம்முனுங்க. இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீ நடுவில் ஆத்துமா 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 சொல்லணும், என்ன அர்த்தம்? அப்படின்னு ஆண்டவர் நீங்கள் என்ன பண்ணீங்க? கம்முனு இருக்க வச்சிட்டீங்க. அல்லேலூயா. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, தேவன் முகம் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னா நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதாங்க போட்டுக்கு தேவ ராஜ்யத்து உலகத்தை வர வேண்டும். நான் சொல்கிற வார்த்தை நீ கேளுப்பா. உனக்கு எவ்வளோ தேவை இருக்குது. நீ ஆத்துமாக்க மட்டும் ஆதாயம் பண்ணி பாரு. என் விருப்பத்தை மட்டும் செஞ்சு தான் பாரு. என் விருப்பத்தை நீ இப்போ ஏன் உனக்கு சில சமயத்தில் சில காலங்கள் உன் வாழ்க்கை எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ செய்கிறீங்க, உங்களுக்கே நடக்க மாட்டுதுன்னா நீங்கள் தேவனோட விருப்பத்தை செய்யலை. நீ உங்கள் விருப்பம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அந்த தாங்க ஆண்டவரே தாங்க ஆண்ட கேட்டு கிடைக்கல. ஆண்டு சொல்ற நீ கேட்க நிப்பாட்டிட்டு நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை நீ செஞ்சு பாரு. அது நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உன்னை சந்தோஷப்படுத்துற காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. ஏன் நமக்கு சோகமாகறோம்னா, நம்ம தேவனை சந்தோஷப்படுத்துறதே பைபிள் படிக்கிறீங்கன்னா பைபிள் படிக்கிறோம், நல்லதா. ஜெபம் பண்ணி ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு வரோம், அதெல்லாம் ஓகே தான். சுவிசேஷம் சொல்றீங்களா? தேவ ராஜ்யத்தை என்ன பண்றீங்க? ஸ்தாபிப்பதற்கு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மற்ற ஆண்டு பற்றி அறியாதவங்களுக்கு என்ன சொல்றீங்க? இதுதான் தேவன் விரும்புகிற மிகவும் விரும்பப்படுகிற கடைசியாய் சொல்லிட்டு போன வாரம். இதை நீங்க செய்கின்றார் ஆண்டவர். இதை நீங்க செய்யும் போது நிச்சயமாகவே உங்களுடைய கடன்கள், உங்க பிரச்சனைகள் உங்க பிரச்சனை இல்லை, இது கடவுள் பிரச்சனை. அல்லேலூயா. உங்க தேவைகள் யார் தேவை? இப்போ கடவுளை தேவை. ஏன் தேவனுடைய தேவை எப்போ உங்க தேவையா மாறிச்சோ அப்போது உங்க தேவை கடவுள் தேவையா மாற ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. தேவனுடைய வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேலையை கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. தேவனுடைய வேலை நீங்க செய்யாதனால உங்க வேலையை நீங்களே செய்ய வேண்டியதா. நீங்களே செய்யறதுனால அந்த எரிய கோட்டை மாதிரி நீங்க எவ்வளவு வருஷம் சுத்தினாலும் அது உடைய போகிறதே இல்லை. என்னதான் சண்டை போட்டாலும் அது உடைய போகிறதே இல்லை. ஆனா தேவனுடைய கருத்தை இருந்து அவர் சொல்லப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாகவே அது எத்தனை நாள் உடைஞ்சிரும்? 7 நாள் என்ன பண்ணாது? உடஞ்சி சுக்குநூறு ஆயிடும். இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட அது கெட்டதுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் ஆயிருக்கும் கெட்டதுக்கு. அவ்வளோ வருஷம் கட்டி பிடிச்சி அந்த எரிய கோட்டையை 7 நாள் பண்ணாங்க,
உடைச்சிட்டாங்கன்னா அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பல வருஷங்களா சில பிரச்சனை இருக்கலாம், தேவையில் இருக்கலாம், சில காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் சில நாட்களிலே உடையும்னா நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவன் விருப்பத்தை நீங்க செய்யும் போது உங்க விருப்பத்தை தேவன் செய்வாரு. அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, தேவ விருப்பத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க விருப்பத்தை தேவ செய்வீங்களா கேளு. அது கேளுங்க. செய்வீங்களா? இப்ப சொல்லுங்க. செய்ய மாட்டீங்களா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, செய்வீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க செய்யறேன்னு சொல்றீங்களா? அவங்க சும்மா கேட்கறீங்களா? செய்வீங்களா நான் கேட்டா அவங்க பதில் சொல்லணும். 2 பேரும் செய்வீங்களா செய்யணும்னு அர்த்தம். நீ செய்வீங்களா கேட்டா அவன் செய்ய சொல்லணும். அடுத்து நீ அவன் கேட்க நீங்க சொல்லணும். 2 பேரும் செய்வீங்களா? அப்பா இவங்க பயங்கரமா ஆட்களாக பார்த்துருந்தா யாரும் செய்வேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே செய்வீங்களா 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 கேட்கறா தவிர யாரும் செய்வேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களாப்பா. ஒருத்தர் கேளுங்க, ஒரு பதில் சொல்லட்டும். ஒருத்தர் கேளுங்க பக்கத்துல, செய்வீங்களா கேளுங்க. திரும்பி மாத்தி கேளுங்க. ஆண்டு உஷாயிட்டப்பா இவங்க சாதாரண ஆட்கள் பயங்கரமா ஆட்கள் இவங்களை இப்படியே விட்டாச்சு. செய்வீங்களா 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 வாங்க வாங்கன்னு சொல்றீங்க, தெரியும் வர வைக்க மாட்டீங்க. சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா சாப்பா கொடுக்க மாட்டீங்க. சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்றேங்க. உத்தரவு கொண்டு வாங்க. சாப்பிட்றீங்களா? கொண்டு வாயா, பசிக்குது. சாப்பிட்றீங்களா? ஐயோ அடிச்சு வச்சுட்டு பாரு எடுத்துடும். அது மாதிரி சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா கேட்கற தவிர சாப்பாடு கொடுக்குற வழி இல்லை. ஆண்டவரே செய்யறாண்டவரே செய்யறாண்டவரே செய்யறான்னு சொல்றீங்க. அப்பா ரொம்ப சொல்லுகிறப்ப செய்யப்பா. ஆண்டவரே செய்யறாண்டவரே எப்பதான் செய்வ சொல்லு. கண்டிப்பா செய்வாண்டவரே. அப்பா நீ கல்வாரி இடத்தை பார்த்து நம்ம மன உடஞ்சு போயிட்டு ஆண்டவரே ஊழிய செய்வாண்டவரே ஊழிய செய்வாண்டவரே. டேய் நீ 10 வருஷம் ஆச்சு இதே சொல்லுகிற, என்னைக்கா ஒரு நாளா ஊழியம் பண்ணுகிறியா? செய்வேன் 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 சொல்ற தவிர என்னது இல்லை, செய்யறது இல்லை. செய்யறேன் செய்யறேன் சொல்றது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? சூப்பர். எது முக்கியம்? செய்யறதா முக்கியம். நானும் வரேன் வரேன் வரேன். நான் எப்போ வருவீங்க? வந்துட்டே இருக்கிறேன்னா நீ வரவே மாட்டேன். அப்போ நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையான தருவாராக. அப்போ தேவ என்ன பண்ண இப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று தேவ விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க அப்படியே 2 கொரிந்தியர் 3:5-6 பார்த்தீங்கன்னா எங்களால் ஏதாகிலும் என்ன தகுதின்னு பார்க்கலாம். ஓகே, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி உண்டாயிருக்கிறது. ஆமே ஹல்லேலூயா. எங்க தகுதி நாங்க எதுக்குமே தகுதி உள்ள அல்ல ஆண்டவரே. எங்களோட தகுதி எது உண்டாயிருக்குது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அதுக்கு அடுத்து 6வது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். நீங்க சொல்ல ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லப்பா, நான் ஒரு பாவியா இருக்கிறேன். சில பார்த்தீங்கன்னா நான் திருந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பாத்திரம் இல்லை, நான் இதுக்கு தகுதி இல்லை. எப்பா அது உன்னோட ஆண்ட தகுதி படுத்துட்டார். அல்லேலூயா. ஊழியம் செய்யறதுக்கு நான் ஒண்ணுமே படிக்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை. ஆண்டவர் தகுதி, இந்த ஆண்டவரே தகுதி படுறதுக்கு அப்புறம் நீ ஏன் சொல்றது தகுதி இல்லை சொல்றதுக்கு? எல்லாருக்கும் என்ன இருக்கு? தகுதி இருக்கு. தேவன் ஊழியம் செய்ய தகுதி இருக்கு. என்ன சொல்றாரு? தகுதி படுத்து யார் ஊழியம் படுத்தினாரா? அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை எழுதியிருக்கிற உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஓகே, அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்தாக அப்போஸ்தலர் இது எங்க வருதுன்னா அப்போஸ்தலர் 3:11-12 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அங்க போட்டு சொல்லுவாரு. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமையுள்ளதா இருக்கிறதனால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ள. இது எங்களால் உண்டான அல்ல அப்படின்னு ஒன்று வரும். அப்போஸ்தலர் 3:5-6. அப்போ 3:11 குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாவது எங்கள் சுய பக்தியிலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? என்ன நோக்கி பார்க்க என்னப்பா? என்ன ஆனதல்ல, எனக்கு தகுதி இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்னை தகுதி படுத்த கர்த்தர்,
அவர் தான் எனக்கு வல்லமை கொடுத்து விசுவாசம் கொடுத்து என்ன பண்ண செய்ய வைக்கிறார் தவிர எனக்கு எந்த தகுதியுமோ படிப்பொரு நான் சாதாரண மீன் பிடிக்கிறவன், சாதாரண பேச்சறிவு இல்லாதவன், சாதாரண என்ன பண்ணுறேன் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஏற்கனவே அவங்க பார்த்து பேசுகிற தைரியம் கண்டு அவர்கள் படிப்பு இல்லாதவர்களும் பேதைகமாக இருக்கிற எங்கள் மூலியமாக இது அற்புதம் நடக்குதுன்னா நாங்கள் ஏதோ செஞ்சோன்னு இப்போ இல்லைப்பா, தேவன் எங்கள் மூலமாக செய்கிறாரு, அவ்வளோதான். எங்க நோக்கி பார்ப்பது என்ன? தேவன் என் மூலமாக செய்கிறாரு. தேவன் படிப்பு அறிவு இல்லாத இருக்கிற, ஞானம் இல்லாத இருக்கிற, அறிவு இல்லாத இருக்கிற என்னை கொண்டே செய்ய முடியும் என்றால் நிச்சயமாகவே நம்மை கொண்டு தேவனை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ இதை நீங்க செய்யும் போது அப்போ பேர் நினைப்பார் நம்மளாம் செய்வோம்னு நினைச்சிருப்பார். ஆனா அவர் காலத்துல என்ன அவர் செய்தார். அவருக்கு பெரிய படிப்பெல்லாம் இல்லை, ஒன்று இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர் கொடுத்தாரு, அவர் விசுவாசிக்கிறேன், அவர் தகுதிப்படுத்துகிறார், அவ்வளவுதான். இந்த தகுதியே போதுமானதா இருக்கு. என்றால் அவர் நீங்க எதுவும் செய்ய போறது இல்லை, உங்க மூலமாக கத்த செய்ய போற, அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்போ நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் மூலமாக வரங்கள் வேலை செய்யும், உங்கள் மூலமாக பிசாசு ஓட ஆரம்பிக்கும், உங்கள் மூலமாக சப்பன் நடக்க ஆரம்பிப்பாங்க, உங்கள் மூலமாக பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். நீங்க செய்ய அது மாத்திரமல்ல, நீங்க மற்றவனுக்காக செய்யும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை தேவன் மாற்றுவாரு. அல்லேலூயா. இவ அற்புதம் செஞ்சுனே இருக்கும்போது வெள்ளியும் பொன்னையும் தூக்கி கொண்டு வந்து பேதுருடைய பாதம் வைத்தார்கள். இவங்க இதுக்கு பண்ணல, இவன் ஊழியம் பண்ணிட்டே வராங்க. ஆட்டோமேட்டிக் இவங்களுக்கு தேவையெல்லாம் என்ன பண்ணுது, இவங்ககிட்ட வர சேருது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமானதை நீங்க செய்யும் போது, தேவனுக்கு பிரியமானது செய்யும் போது உங்களுக்கு தேவையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், காலு கீழே வர ஆரம்பிக்கும். சொல்லாரு வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை, ஏசு நாமம் இருக்குது, நட சொல்லி என்ன பண்ண சப்பன் நடத்துறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளியும் பொண்ணெல்லாம் என்ன பண்ணுது, அவங்க கால் கீழே கொண்டு வைக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்கள் தேவன் ஊழியத்தை செய்யும் போது உங்களுக்கு வேண்டியது எல்லாமே உங்க பாத்தின் கீழே தேவன் கொண்டு வைக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க பாத்துல வைங்க சொல்றீங்க, இல்லப்பா முதல்ல அவர் சொன்னதை நீங்க செய்யுங்க. அப்பொழுது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட வந்து சேர ஆட்டோமேட்டிக்கா சேர ஆரம்பிக்கும். ஆனா இல்லாண்டவரை என் சுய முயற்சினா பண்றேன் பண்ணுங்க. எத்தனை வருஷம் பண்ணுவீங்க? கடைசி வரைக்கும் பண்ணாலும் அது முடிக்க தேவன் உங்க வாழ்க்கையில் செய்யற மாதிரி நீங்களும் சுய முயற்சியில பண்ணலாம். ஆனா தேவன் செய்யற மாதிரி நீ எவ்வளவு வருஷம் செஞ்சாலும் அது உங்களால செஞ்சு முடிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து தேவன் செய்கிறது. அல்லேலூயா. ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3:1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அந்த சம்பவம் சரிங்களா? இது நடந்த சம்பவம். ஓகேங்களா? இப்போது என்ன புரிஞ்சு, நமக்கு ஊழியம் செய்யணும், ஊழியம் பண்ணதை விரும்புகிறாரு. ஊழியம் பண்ணா அவருக்கு விருப்பமானதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் என்னப்பா, எங்கிட்ட காசு இல்லைப்பா, பிச்சைக்கார காசு இல்லை, என்ன பண்ணுறது? ஊழியம் பண்ணார். இப்போ என்ன தெரியுமா ஆகுது, காசை கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவர் பார்த்து கீழே என்ன பண்ணாரு வைக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3:5-6 அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று அது ஓகே. இங்க பாத்துங்க, இங்க இருக்கும். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. ஓகே. 5:2 பாத்தீங்கன்னா தன் மனைவி அறிய அவன் கிரயத்துக்கு ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைத்தார்கள். அல்லேலூயா. 34 பார்த்தீங்கன்னா நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகள் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவைகள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறையப்படவில்லை. அல்லேலூயா. இது முன்னாடி என்ன சொல்றாருன்னா, வெள்ளியும் பொண்ணும் என்னது இல்லப்பா, ஒன்றும் இல்லை, ஆனா ஏசுநாமம் மட்டும் தான் என்கிட்ட இருக்குதுன்றார். இப்போ ஆண்டு விருப்பமானதை என்ன பண்றாரு, இவங்க செய்யறாங்க, அற்புதம் பண்ணி சுவிசேஷத்துல அற்புதம் பண்ணி எழுப்புறாங்க.
அடுத்தது இவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஆண்டவர் இவருடைய பாத்திரம் கீழே கொண்டு வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா இருக்கு. என்ன இருக்குன்னா, நீங்க தேவ விருப்பத்தின்படி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தேவன் உங்க விருப்பத்தின்படி செய்வாரு. இது இங்கே சாட்சி இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். பக்கம் சொல்லுங்க, நான் தேவனுக்கு ஊழியம். பக்கத்து சொல்லுங்க, நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். தேவ விரும்புகிறார். இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு ஆண்டவர் உங்களுடைய எங்க வைப்பாரா? பாதத்தை கொண்டு வைப்பாரு. அல்ல நம்ம என்ன பண்றோம், ஆண்டு ஊழியம் செய்யாம, ஆண்டு விருப்பத்தைப்படி எதுவும் செய்யாம உங்க முயற்சினாலே ஆட்டை ஓட்டி அம்மனியாவை பாக்குறோம். என்ன பண்ண பாக்குறோம்? ஆமா. அப்போ இப்படி இப்படி விஷயங்கள். அப்போ சில பிசினஸ் இப்போ நம்ம செய்யலாம் இல்லை ஏதோ ஒரு காய்கறி பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா பார்க்கணும், அது பண்ணி பெரிய ஆளா பார்க்குறோம், ஏதோ ஒரு பிசினஸ் இல்லப்பா. ஃபர்ஸ்ட் கடவுளை பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தேவையோ அதே தேவன் உங்க பாதத்திலே கொண்டு வைப்பாரு. அல்லேலூயா. அப்படியா கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. ஓகே, ரைட். இதெல்லாம் என்னது முன்னுரை. இந்த மெசேஜ் ஆரம்பிக்கல சரிங்களா? இதெல்லாம் ஆண்டு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்ல விஷயக்காரி. இப்போதான் மெசேஜ் ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. 10 பாயிண்ட் சொல்லி அமுச்சு விட்டுறாங்க இன்னைக்கு சரிங்களா? முதல்ல, எதிர்பார்ப்பை விட அதிகமாய் செய்கிறவர். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னது? எதிர்பார்ப்பை விட அதிகமாய் செய்கிறவர். ஓகே, இங்கே படிச்சு பார்த்தீங்களா? 3 அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படிக்கலாம். 3:3. தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அவன் என்ன கேட்டாவ? அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டான். இவன் என்ன பண்ணிக்கணும்? பிச்சை போட்டுக்கணும். நல்ல வேலை இவன் என்ன இல்லை, காசு இல்லை. காசு இல்லப்பா, ஓகே நோ ப்ராப்ளம். என்ன இருக்கு என்கிட்ட? இயேசு நாமம் இருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? அவர் இப்போ என்ன பண்ணாரு? இல்லை, நீ என்ன பண்ணாரு? அடுத்து படிக்கலாம். பேதுருவும் யோவானும் 6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை. இப்போ ஷாக் ஆயிருப்பான். என்ன இவ்வளவு பார்க்க பந்தாவா இருக்கு 2 பேரும், என்ன இல்ல வெள்ளியும் பொண்ணு உங்கள்கிட்ட இல்லையாப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். ஹல்லேலூயா. இவ கேட்டது என்னது? காசு கேட்டாங்க. இவன் கொடுத்தது சொகத்தை. கேட்டது கொஞ்சம், ஆனா கொடுத்தது அதிகம். அப்ப நம் தேவன் என்ன பண்ணுவார்னா, ஆமா, எதிர்பார்ப்போட அதிகமாய் செய்கிறவர். அல்லேலூயா. கொஞ்சம் எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா அதை விட அதிகமாய் செய்கிற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. நீ கேட்பதல்லப்பா, நீ கேட்போடு அதிகமாய் வாழ்க்கை செய்து உங்களை திருப்திப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை என்ன பண்ணுவாரு? ஆமீன். நீங்க சிங்கிளா கேட்டிருப்பீங்க, ஆனா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு டபுளா கொடுத்துருப்பார். சிங்கிள் போதும், டபுள் தான். ஏன்னா நீ என்ன கேட்டியோ அதிகமாக தான் கொடுத்து. எனக்கு என்னது? எனக்கு பழக்கம். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய கேரக்டர் அப்படிதான். ஒரு ஆதாமியாவாளுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான மரங்களை உலகமெங்க படைச்சேன். எதை தோட்டத்தில் இருக்கிற அந்த 2 மனுஷனுக்கு உலகம் முழுசு என்ன பண்றாரு? படைக்கிறார். எத்தனை ஆறுகள் ஓடுது 2 மனுஷனுக்கு. 5 அப்புறம் 2 மீன் வச்சு என்ன பண்றாரு? அவ்வளோ பேர் தராரு. அப்ப ஆண்டவர் என்னன்னா, நீங்க கேட்பதை காட்டிலும் அதிகமாய் உங்களுக்கு செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனை நோக்கி பார்க்க போனீங்கன்னா நிச்சயமாகவே தேவன் அது அதிகமாய் செய்வாரா. 2வது 3:15-16 விசுவாசிக்கும் போது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இயேசு கொலை செஞ்சீங்க. ஓகே. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். சுகத்தை கொடுக்கிறது. 2வது
விசுவாசிக்கும் போது தேவனுடைய உயிர்த்தெழுதல் அந்த அதிகாரம் உங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இப்போ எப்படி கிடைச்சு கேட்டீங்கன்னா, அந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்போ தேவ ராஜ்யம் என்னன்னா, உங்களுக்குள்ள சுகத்தை கொடுக்கிறது, வியாதியை மாத்துறது இல்லையா, நஷ்டத்தை மாத்துறது, செழிப்பை கொடுக்கிறது, பலவீனத்தை மாத்துறது, பலத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு கஷ்டத்தை மாத்தி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் கொடுக்கிறது, அழுகையை மாத்தி உங்களுக்கு களிப்பை கொடுக்கிறது, துக்கத்தை மாத்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நெகட்டிவ் எல்லாம் மாத்தி உங்களை பாசிட்டிவா கொடுக்கிறது தேவராஜ்யம். இதுக்கு தான் இவங்களை அனுப்பி, எப்பா என் உலகம் குஷ்டரோக உலகம் இல்லை, என் உலகம் ரொம்ப ஏழை உலகம் கிடையாது, என் உலகம் சாவமா உலகம் கிடையாது, என் தேவராஜ்யம் என்பது குஷ்டரோகம் இல்லாத உலகம். ஒரு குஷ்டரோகிய பாக்குறியா, ஏன் நட, ஏனென்றால் தேவராஜ்யத்துல குஷ்டரோகி இல்ல. அல்லேலூயா. தேவராஜ்யத்துல பலவீனங்கள் இல்ல, தேவராஜ்யத்துல பண பிரச்சனை இல்ல, தேவராஜ்யத்துல துன்பம் இல்ல. ஏன் நட, இதுதான் தேவராஜ்யத்துல நடக்க வேண்டிய விஷயம். நீங்கள் செய்யும் போது உங்க வாழ்க்கையிலயோ எல்லா பலவீனங்களும் இருக்குதே. இப்ப பலம் இருக்கலாம், ஆனா அது உண்மை இல்லை. நிச்சயமா உங்களுடைய பலவீனம் மாறி உங்களுக்கு பலன் அடையும். அல்லேலூயா. குறை இருக்குதே, குறை இப்ப இருக்கலாம், ஆனா குறைவு மாறி வாழ்க்கை நிறைவாக மாறதா உண்மை. அல்லேலூயா. அதான் சத்தியம். இப்போது வாழ்க்கை சில பிரச்சனை இருக்கலாம், ஆனா இது நிரந்தரம் அல்ல. உன் பிரச்சனை நிச்சயமாக மாறும். எப்பொழுதுனா தேவனுடைய வார்த்தைப்படி நீங்க செஞ்சீங்கன்னா. அல்லேலூயா. தேவ வார்த்தை இப்படி செஞ்சீங்கன்னா, தேவ விருப்பத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க பிரச்சனைகள் உங்க குறைவு எல்லாம் மாறி உங்க வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் என உங்க குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றால் நீங்க தேவனுடைய விருப்பம் என்னவோ அது உங்க வாழ்க்கையில நடக்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதை தேவன் வாழ்க்கை செய்வாரு. அல்லேலூயா. தேவ விருப்பம் என்னன்னா, எது தேவ விருப்பம்? தேவ விருப்பம் என்னப்பா? தேவ விருப்பம் என்னப்பா? ஊழியத்தை செய்யறது. உங்க விருப்பம் என்னது? உங்க விருப்பம் என்ன? நான் என்ன கடன்லாம் மாறி என்ன பண்ணோம், நான் செழிப்பு மாறணும் ஆசைப்படுறீங்க. அப்ப தேவனுடைய விருப்பத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க விருப்பம் தேவன் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காவே. இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஒவ்வொரு தேவை இருந்தாலும் நீங்க தேவனுடைய தேவையை நீங்க சரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய தேவையை தேவன் சரி பண்ணுவாரு. இதாங்க சொல்லுது இடத்துல. அல்லையா. விசுவாசமா நீங்க சொல்லும் போது, இப்ப தேவனுடைய உலகத்துல குஷ்டரோகம் இல்லை, ஏன் நட, தேவ உலகத்துல பிசாசு இல்ல, வெளியே போ, ஏசு நாம சப்பானி இல்ல, சரியாவு. தேவ ராஜ்யத்தை உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணும். இப்ப ஊழியம் பண்ணே வராரு, பண்ணி வரும்போது இவங்கிட்ட என்ன இல்ல, காசு இல்ல. சொல்றாரு, ஆண்டவரே தேவராஜ்யம் நான் செய்யறப்பா, எல்லாம் பிசா ஓடுது, என்கிட்ட காசு இல்லை, நீ தேவராஜ் செஞ்சுட்டே வாப்பா, வெள்ளியும் பொண்ணும் பாத்திரம் கொண்டு வைப்பாங்க. அல்லேலூயா. சொல்றேன், ஊழியம் பண்றீங்கன்னா நிச்சயமாகவே வெள்ளியும் பொன்னியும் பாத்திரம் கொண்டு வைப்பாங்க. அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணு பாத்திரம் வைக்கணுமா? பாத்திரம் வேணாங்க, கையில் கொடுங்க வாங்கிக்கிறங்க, அவ்வளோ இறக்கி வேணாம், கையில் கொடுத்தா டப்பாரு வாங்கி டப்பாரு பேக்கில் போட்டு எல்லாம் ஓகேதான். அது நீங்க என்ன பண்ணும்? இப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க ஊழியக்காரங்க யாரு? பேதுரு, யோவானும். என்ன இல்லை இவங்கிட்ட? எவ்வளவு காசு இல்ல? அதான் விஷயம். என்னன்னா பிச்சை போற அளவு காசு. ஐயோ, நானே ஒரு பார்க்கதான் பந்தவா போயிருக்கிறேன், பிச்சை போறதுக்கு கையில காசு இல்லை, என்கிட்ட வந்து கேக்குறீங்க அப்படி சொல்ல. என்ன சொன்னாரு? என்கிட்ட பிச்சை போறதுக்கு கையில காசு இல்லாம இருக்கலாம், ஆனா என் வார்த்தை என்ன தெரியுமா, உன்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. என் வார்த்தை உனக்கு உள்ள இருக்கிற பிசாசை வரட்டும், என் வார்த்தை உனக்கு சுகத்தை கொடுக்கும். இப்படி இருக்க போறதுல நான் தேவராஜ்யத்தினுடைய வேலையை செய்ய 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 வெள்ளியும் பொன்னையும் பணத்தை எனக்கு என்ன தேவையோ அதை தேவன் என் பாத்திரம் வைப்பாரு. இப்ப கொடுக்குமா அந்த இடத்துல அவன் எப்படி இருந்திருக்கும்? பேதுருக்கு, யோவானுக்கு. நான் பிச்சைக்காரர்கிட்ட பிச்சைக்காரோட காசு இல்லாம அவ்வளோ பிச்சைக்காரோட மோசமான ஒரு பிச்சைக்கார சூழ்நிலையாய் போயிட்டு அப்படியே மனசு அதை ஆண்டு பாக்குறாரு. பார்த்தேப்பா, இவ்வளோ இருந்தாலும் என்ன பண்ற, நீ செஞ்சல ஊழியத்தை, திருட்டு வரல, நான் உன்னுடைய தேவையை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா
மனம் திரும்பி குணப்பட வேண்டும். நம்ம மனசு மாறணும். அப்போஸ்தலர் 3:20-23 பார்த்தீங்கன்னா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மூன்றாவது, தேவன் வாழ்க்கை ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நீங்க மனம் திரும்பி குணப்பட வேண்டும். அல்லேலூயா. 3:20-23 படிக்கலாம். 23-26 வரைக்கும். அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவனோ எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். யோசிச்சு பாருங்க, ஆண்டு பல காரியங்களை வாழ்க்கை சொல்லிக்கிறாரு. ஆனா குணப்பட மாட்டீங்க, மனம் திரும்ப மாட்டீங்க. நான் இதுதான் செய்வேங்க, இதுதான் பண்ணுவேன். நீ என்னதான் கத்துனா கூட நான் இதுதான் செஞ்சுட்டு போனீங்கன்னா இது நஷ்டம் பேசுறவங்களுக்கு இல்ல, செய்யாதவங்களுக்கு தான். ஆண்டு சொல்ல, நீங்க மனம் திரும்பி குணப்படுப்பா. எத்தனை வாட்டி நீ கேட்டு தலையாச்சிக்கிட்டே போயிட்டு இருப்ப. கொஞ்சம் மாறும் வாழ்க்கையில, என் முக்கியத்துவம் கூடிய வாழ்க்கையில கேட்கும் போது நல்லதான் தலையாட்டுற. இந்த பூமி மாடு பார்த்துருக்கீங்கள, அழகான பிறகு தலையாட்டும். அவன் பிறகுதோ பிறகுன்னு தெரியாது, நல்லா தலையாட்டம் இருக்கும். அது மாதிரி கேட்கும் போதெல்லாம் அப்படியே கிரைண்டர் மிஷின் மாதிரி ஆட்டி பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்றாருன்னா, நீ செய்யுங்கன்றார். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பி குணப்படுங்க. பாஸ்டர் சூப்பரா பேசுறீங்க பாஸ்டர், பாஸ்டர் செம்மையா பாஸ்டர். இப்ப அதெல்லாம் ஓகே தான், நீங்க என்ன மாற்ற வேணும்? இல்ல பாஸ்டர் செம்மையா இருந்து ஓகே தான், நீங்க என்ன மாறுறீங்க? நான் மாற மாட்டேமே, நான் ஒன்லி கமெண்ட் தான். நல்லா இருந்தது. இல்லப்பா, நீ மனம் திரும்பி குணப்படுங்க. நீங்க மனம் திரும்பினா ஓகே சொல்லிக்கிறாங்கப்பா, நம்ம என்ன பண்ண ஊழியம் பண்ணலாம், தேவனுக்கு ஏதாவது ஆத்துமாக ஆதாயமா பண்ணலாம், ஏதாவது செய்யலாம். கர்த்தர் வழி பைபிளை சொல்லிருக்குது, இந்த பைபிள் நான் செய்யலாம். நிறைய வார்த்தைகள் சொல்லிருக்குது, மலை பிரசங்கம் நிறைய சொல்லிக்கிற அன்பார்கள் சொல்லிக்கிறாங்களே, இதெல்லாம் செய்வோம் வாழ்க்கையில. இதெல்லாம் ஆண்டு சொல்ல வார்த்தை, இதெல்லாமே தேவ ராஜ்யத்துடைய சுவிசேஷம் தான். நம்ம மலை பிரசங்கம் சொல்லிக்கிறாரு, நீங்க அன்பா இருங்க, மன்னிங்க சொல்லி இதெல்லாம் செய்வோமே வாழ்க்கையில. அப்படி நீங்க மனசு மாறினா நீ குணப்படுவீங்க. குணப்பட்டு சொல்ல இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்க அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசிகள் சொல் கேளாதவனோ அவன் ஜனத்து இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். அதுக்கப்புறம் சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களில் ஆமா, எத்தனை பேர் தீர்க்க சொன்னாங்க. சர்ச்சில் கேட்குறீங்க, யூடியூப்ல கேட்குறீங்க, வாட்ஸ்அப்ல கேட்குறீங்க, அப்புறம் ஷார்ட்ஸில் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் கேஸ்டில் கேட்குறீங்க. எவ்வளோ கேட்டாலுமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கேட்க மாட்டீங்கன்னா, மனசு மாற மாட்டீங்கன்னா எந்த பிரயோஜனமே இல்லை. அதான் பாஸ்டர் நான் வருதே இல்லை பாஸ்டர், புதன்கிழமை ப்ரேயருக்கு வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு அதான் வருது இல்லைங்க சொல்லி தெரியும் நல்லவே. அதனால புதன்கிழமை வர மாட்டேனே, வியாழக்கு வர மாட்டேனே, இது நியாயம் அல்ல இல்லையா? அப்போ நீங்க சொல்ற தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையை கேட்டு நடந்து அப்புறம் ஒருத்தவளை அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். எதுக்கு ஆண்டு வந்து அனுப்பினார்னா, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. அல்லேலூயா. முதலாவதாக உங்களிடத்திலே அவரை அனுப்பினாரு. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய காரியம் செய்யும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களிடத்தில் தேவன் பண்ணாரு, அனுப்பியிருக்கிறாராம். யார? இயேசு அனுப்புகிறார். அப்ப நாம் ஆசீர்வதிப்படுவதுதான் நிச்சயம். நாம் ஆசுமாய் மாற வேண்டும், இது தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, நாம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு. சிலக ஆசை பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு ஆசை வேணாம், இப்படியே பஞ்ச இல்லப்பா, இயேசுவே சொல்லுகிறாருப்பா, நான் வந்து ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பு தான் அனுப்பியிருக்க சொல்லுகிறாரு, அதை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை பெற்றுக்கொள்ளுங்க. தேவராஜ்யம் வந்து ஒரு கூனி குறுகி ஒன்று தரித்திரம் இல்லை. தேவராஜ்யம் வந்து நல்ல வளமான வாழ்க்கை, அதுக்கு ஆசைப்படுங்க, விரும்புங்க. விரும்பும் போது உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும், நடக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் தேவன் சொல்றதே உங்க வாழ்க்கையில எடுத்து அதை நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்கள் செய்வாரு. அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடைசி இதுக்கு தான் அங்க வருது. ஏனென்றால் 4:12
போட்டிருக்கு. அவரே அன்றி அவராலே வேறொரு அவராலே அன்றி அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அவர் அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த பைபிள் இது எல்லாத்தையும் எழுதிருக்கு. இந்த பைபிள் படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இந்த வேத புத்தகத்தை என்ன சொல்லிருக்குதோ அதன்படி நீங்க கேட்டு தெரிஞ்சீங்கன்னா, நிச்சயமாக வாழ்க்கை இப்படி இருக்க போறதுல நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மாறுறதுக்கு சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள், வருஷங்கள் ஆகலாம். ஆனா நிச்சயமாகவே நீங்க ஒரு விதை நீங்க போட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், வேற டைம் ஆகும். நெல்லை நீங்க போட்டீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் என்ன பண்ணலாம், 5 6 8 மாசம் என்ன பண்ணிடலாம், அறுவடை பண்ணிடலாம். ஆனா அத்தனை என்ன பண்ணுது, அதை வெட்டிடுவாங்க. எதை, நெல்லுக்கு அதை வெட்டிடுவாங்க. திருப்பி தான் புதுசாக பண்ணும். நீங்கள் வைக்கிறது என்ன பண்ணலாம், ஒரு மாங்காய் மரமாக இருக்கலாம், அது நின்று 20 30 40 வருஷம் அதே மாதிரி நின்று கனி கொடுக்க தான் இருக்கும். அதுக்கு டைம் ஆகும். நீங்கள் பக்கத்தில் பார்த்து என்ன இது டக்குன்னு வளர்ந்துச்சு, அது முருங்கை மரம் டக்குன்னு வளரும், டக்குன்னு உடஞ்சும் போகும். நீ யாரு, நீ மாங்காய் இல்லை, நீ தேங்காய், நீ என்ன பண்ண லேட் ஆகும். ஆனால் நீ வந்துட்ட அப்படின்னா நின்று பொறுமையா என்ன பண்ணுவேன், ஆமா நல்ல முழுத்த கனி என்ன பண்ணுவேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்காய் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், மாங்காய் கொடுத்துட்டே இருப்பேன். என்ன போல வந்து நான் மாங்காய்லாம் பறிச்சோம் மரத்துலேருந்து இருந்து என்ன பண்ணும், மாங்காவே கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பக்கத்துல புல்லை பார்த்து, பக்கத்தில் இருக்கிற சின்ன ஒரு வெண்டைக்காய் செடியை பார்த்து, பக்கத்தில் இருக்கிற ஒரு முருங்கைக்காய் மரத்தை பார்த்து, ஒரு கோவக்காய் செடியை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணது, நீங்கள் மாங்காய் மரமாக இருக்கலாம், இன்னும் பெரிய பலா மரமாக இருக்கலாம். அல்லேலூயா. அதனால நீங்க அதை பார்க்காத, நிச்சயமாகவே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அது நிரந்தரமா இருக்கு. இல்லை நான் விதைச்சிருக்கிறேன், நிச்சயமா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இது எல்லாமே இந்த பைபிள் இருக்கு. இந்த பைபிளோட வாழ்வை நிச்சயமா என் வாழ்க்கை தேவன் மாற்றுவார். எதுல இருக்கு, இந்த பைபிள் எல்லாத்தையும் ஆண்டு எழுதி வச்சு. இது படிங்க. சனிக்கிழமை யாரு படிச்சது பைபிளை? சரி, படிக்காத மட்டும் கை தூக்க பார்க்கலாம். சனிக்கிழமை படிக்கலையா, படிக்கணும். இப்போ கேலண்டர் தூக்குறீங்களா, கையை தூக்குறீங்களா? கையை தூக்குறீங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் பைபிள் இருக்கு. அப்படி என்ன ஆண்டு சொன்னாருன்னு இதெல்லாம் இருக்குது. இதை படிச்சா உங்களுக்கு தெரிய வரும். ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், நல்லா சரியாக ஆவரேஜாக படிக்கிறான். அவங்க அப்பாட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்டான். ஃபாரினில் ஸ்போர்ட்ஸ் கார் அங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கார் அவன் சொன்னால், இந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிடு, ஃபர்ஸ்ட் ரேங்கில் பாஸ் ஆகு, உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுத்துறேன். அப்பா அவர் பெரிய பணக்காரர். உடனே அதே மாதிரி பையன், படிக்காத பையன், ஸ்போர்ட்ஸ் காருக்கு ஆசைப்பட்டு நல்லா படிச்சுட்டு அதே வேணா பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட்டு கோல் இது வாங்கிட்டு அப்பாட்ட கார் கேட்குறான். அப்பா ஒரு புக்கை கொடுத்து வச்சுக்கொண்டேன். இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவம் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் கார் கேட்டேன், அப்பா ஒரு கார் வாங்கி தர காசு எவ்வளோ இருக்குது, அவன் சொல்ற வாங்க காப்பாற்ற சொல்லிட்டா பண்ணுற, கோபப்பட்டு வீட்டு வெளியே போயிட்டான். அப்பாவை திரும்பி பார்க்குற, பையனை காணோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் வெளியே போய் கஷ்டப்பட்டு உழண்டு அங்கே இங்கே போய் வேலை செஞ்சு அந்த கட்டணம் 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், சரி நம்ம அப்பாவை பார்க்கலாமே, நான் சொல்லாமலும் வந்துட்டோமே. இவங்க அப்பா அங்கே தேடி போய் எங்கே தெரில. 15 வருஷம் பொறுத்து அது வீடு அப்படியே இருக்குது. அவங்க அப்பா இறந்து போயிட்டார். எல்லாம் தம்பி எங்கே போயிட்ட, அப்பா எங்கே போயிட்டா தெரியல, அப்பா இறந்துட்டாருப்பா சொன்ன. ரொம்ப கஷ்டமே போச்சு. அப்பா அந்த வேலைக்கா சொன்னாங்களா, நீங்கள் வந்தா இது புக்கை திருப்பி கொடுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அந்த புக்கை திருப்பி என்ன பண்ணாரு, அவர்கிட்ட கொடுத்தாரா. அவன் பார்த்தா இந்த ஒரு புத்துக்கு தான் நான் 15 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல், அப்பா இறந்துட்டார்ல, ஃபீல் ஆகிட்டு புக்கை திருப்பி பார்த்தனா, அந்த புக்கில் கடைசியில் அந்த காரோட சாவி இருந்துதான். காரோட சாவி இருந்துட்டு உயில் எழுதி வச்சுட்டு, இந்த மொத்த சொத்துக்கு நீ தான்ப்பா நீ பார்க்க போற, இது உயிலெல்லாம் எழுதி இந்த இடத்துல இந்த உயிலை வச்சுக்கிறேன்னு எடுத்துக்கோ சொன்னாராம். எங்க இருந்துச்சு அது? புக்கை திறக்காமலே இந்த பாய் மனுஷன் பாழா போயிட்டான். யாரு? அதே மாதிரிதான் இந்த புக்குலையும் கார் சாவி இருக்கு, வீட்டு சாவி இருக்கு, உயில் இருக்கு. ஆனா நீ திறக்கவே மாட்டேங்கிறீங்க. திறக்காமலே என்ன பண்றீங்க, வாழ்க்கையே அங்க போறீங்க இங்க போறீங்க, என்னென்ன வேலை செஞ்சான். ஆனா அவங்க அப்பா முன்னுக்கு வர முடியல. ஏனென்றால் அவங்க அப்பா பல கோடி சொத்துக்கு அதிபதி. இதுக்குள்ள அதெல்லாம் இருக்குது. அது பைபிளை திறந்து பார்த்து உள்ள சாவி எடுங்க, கார் சாவி எடுங்க வெளியில.
எல்லாம் உயிர் உள்ள இருக்கு. உயில படிக்காம வேலையா போயிட்டியாமா, சொல்லமா பழா போயிட்டியாமா, இது பயில போய் இது படிக்காம இது உள்ளதாமா எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். அவங்க அப்பா எப்படி இருந்துக்கும், கேட்டு இருந்திருக்கலாம்ல. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமென். நீங்க படிங்க, ஊழியம் செய்யுங்க. ஊழியம் பண்ணவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. தேவன் நிச்சயமாக கைவிட மாட்டாரு. உங்களுக்கு என்ன தேவையோ இருக்குதுன்னா தேவனுடைய தேவையை முதல்ல நீங்க செய்யுங்க. உங்களுடைய தேவை என்ன பண்ணுவார், செய்வாரு. முதல்ல சொன்ன மணி எதிர்பார்ப்பை விட அதிகமாய் செய்கிறவர். ரெண்டாவது, விசுவாசிக்கும் போது தேவன் என்ன பண்ண, உயிர்த்தெழுந்த வல்லை உங்களுக்கு வந்து சப்பானிக்கிற வியாதி வறுமை கஷ்டத்தை மாத்துகிறாரு. மூன்றாவது, நீங்க மனம் திரும்பி குணப்படுங்க. தேவன் நிச்சயமாகவே என்ன காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. இல்லைங்களா? அப்போஸ் 5:12 மட்டும் எடுத்து படிச்சிடலாமா லாஸ்டா? இப்போ அப்போஸ் 5:12 டிவியில் போடலாமா? 5:12 மட்டும், அது மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே, அப்போஸ் கை உங்க கையினால வச்சுங்க. சரிங்களா? உங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய கைகளினாலே, கையினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா. எல்லோரும் என்ன பண்ணாங்க, அற்புதம் செய்யலாம், சூப்பர் தான். என்ன கஷ்டம் எப்படி முடியுது? ஒருமனப்பாடு இருக்கு அவங்க கிட்ட. இல்ல ஒரு 4 பேர் ஒண்ணா செஞ்சீங்கன்னா நான் தேசத்தை ஜெபம் பண்ணலாம், தேசம் பாழா இருக்குது, இது எத்தனை பேர்கிட்ட சுவிசேஷம் சொன்னீங்க, எத்தனை ஆத்துமானம் செய்யணும் செய்றீங்களா? 4 பேர் சேர்ந்த உடனே அந்த என்ன கதை என்ன ஆயிடுச்சு, இந்த கதை என்ன ஆச்சு, அவ எங்க போயிட்டாலாமே, இப்ப ஜான் ஜெபராஜ் கதை என்ன ஆகி போச்சு, இந்த ஜெபராஜ் கதை என்ன ஆகி போச்சு. இப்படி தேவையில்லாத பேசுறீங்களா, இல்ல நீங்க பண்ண ஊழியத்தை பேசுறீங்களா? ஒருமனப்பட்டு ஒன்றாய் கூடி இருந்து நீங்க காரியங்கள் செய்யும் போது உங்க மூலியமாக என்ன ஆண்டு என்ன பண்ண அற்புதத்தை செய்கிறாரு, அதிசயத்தை செய்கிறாரு. யார் மூலமாகனா, படிப்பறிவு இல்லாத இருக்கிற பேதையா இருக்கிற அவர் மூலமாக. இது என்ன உண்டான தேவன் உண்டான ஈவு, தேவனுடைய கிருபையினால. அப்போ உங்க வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். அதே சமயத்தில் தேவன் நம்பி நீ வந்திருக்கீங்களே, நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆனால் தேவன் விரும்புறபடி நீங்க விரும்புறபடி மாறணும்னா என்ன பண்ணும்? நீங்க விரும்புறபடி வாழ்க்கை மாறணும்னா தேவ விரும்புறபடி நீங்க செய்யணும். நல்லையா? நீங்க நார்மலா வந்துட்டு போறீங்க, அது ஒரு ஆசை இருக்குது. ஆனா நீங்க விரும்புறீங்களா ஒண்ணு, அது செய்யணும்னா நீங்கள் தேவனுக்கு விருப்பம்படி செய்ய ஆரம்பிக்கணும், வாழணும், குணப்படணும். அதுக்கு தான் பைபிள் எல்லாமே போட்டிருக்கு. இதை நீங்க படிச்சு இதை நீங்க அறிக்கை பண்ணுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆமென். அவர் எழுந்திக்கலாம். இந்த வாட்டி தான் ரொம்ப கரெக்டாக முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கப்பா. உமக்காக ஆண்டவரே ஊழியம் செய்ய, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய, தேவ ராஜ்யத்தை எங்கள் பகுதி மக்களில், குடும்பத்தில், தகப்பனே சமுதாயத்தில் நாங்கள் விரும்புகிற இடத்துல கொண்டு வர உதவி செய்வீராகப்பா. முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். அப்போது நீங்கள் வேண்டிக்கும் எல்லாவற்றையும், நீங்க எதிர்பார்க்க எல்லாவற்றையும், உங்க தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யம் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் தேவ ராஜ்யத்தை தேடாமல், தேவ ஊழியத்தை தேடாமல், தேவன் சொல்றதை தேடாமல் நம்ம என்னவோ செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இதுவே நமக்கு என்ன பண்ணல, கிடைக்க மாட்டேங்குது. நம்ம சொந்த முயற்சியில ட்ரை பண்ணோம், பார்க்குறோம். எவ்வளோ வருஷம் ஆனாலும் சொந்த முயற்சினால எரிய உடையவே உடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சில நாட்களில் உடைய போகிறதா இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? தேவ ராஜ்யத்தை செய்ய போறீங்களா, இல்லை உங்கள் சொந்த முயற்சி செய்ய போறீங்களா? இல்லை தேவ விருப்பத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை தேவன் செய்வார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி உங்களிடத்தில் முதலாவது உங்களிடத்தில் அனுப்பினார். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிச்சயமாகவே தேவ விருப்பத்தை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் விருப்பத்தை உங்களுக்கு செஞ்சு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஊழியம் செய்யும்போது அநேக அற்புத நாடகம் நடக்கிறதா இருக்கும். நீங்கள் ஊழியம் செய்யும்போது பெரிய பெரிய காரியங்கள் உங்கள் மூலம் செய்கிறதா இருக்கும். வெள்ளியும் பொன்னியும் கொண்டு வந்து பார்த்து கீழே வைக்கிற அளவுக்கு தேவனுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவன் நிச்சயமாக உங்கள் தேவையே, உங்கள் குறைவே தேவன் சந்திப்பார்.
ஹல்லேலூயா. ரிகா ராபாதா டாதலியா. தகவல் வந்து ஒவ்வொரு ஆசிரியங்கப்பா, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, நன்மை தாங்க, பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவின் ஐக்கியம் அந்நியமும் இன்று முன் சதா காலம் இருப்பதாக. இல்லை சேர்ந்து சொல்லாமன்னா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் புதிய ஆத்மாவை அழைத்து கொண்டு வாங்க. வீடு பக்கத்தில் கூட்டு